வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது, 2 செக்டார்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு ஐடி செக்டார், இன்னொன்னு ஃபார்மா செக்டார். இப்போ 2 செக்டாருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2மே பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்கு. அது வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் தான். 2 பேரும் பெரும்பான்மையான வருமானத்த டாலர்ஸ் மூலியமா ஈட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 செக்டாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செக்டார்ஸா வந்து இருந்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் நமக்கு இல்ல. ஏன்னா, நேரடியா பார்த்தீங்கன்னா, அந்நிய செலாவணியை ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனங்களா இந்த 2 செக்டார்ஸும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமான வருவாயே அமெரிக்க வருவாயா தான் இந்த நிறுவனங்களுக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த 2 செக்டார்ஸ பத்தி இப்ப நம்ம விரிவா வந்து பார்ப்போம். ஒரு அனலிஸ்ட்டோட கருத்தும் வந்து இருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐடி செக்டார பார்ப்போம். ஐடி செக்டார் நமக்கு பரிச்சயமான ஒண்ணு தான். ஏன்னா, எல்லாரும் இத கடந்து தான் இப்ப வந்திருப்பீங்க. எல்லாரோட கவனமும் இந்த இடத்துல பெருசா இருக்கும். ஓவராலா ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா, மிக பெரும் சரிவ சந்திச்சிருக்கு. எப்ப இந்த சரிவு ஆரம்பிச்சது? 2024 எண்டுல பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது. 2024 எண்டு தான் ஐடி செக்டாரோட பீக்கா இருந்தது. 46,000 ரீச் பண்ணியிருக்கு ஐடி செக்டார். அதுக்கு முன்னாடியும் ஒருக்கா நல்ல ஒரு ரீச் இருந்தது. எப்போ? அது 2022. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2021 எண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்த ஒரு 3 வருடத்துல பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் பெரிய அளவுக்கான வாலடைல் குடுத்துருக்கு. 2022ல கீழ இறங்கி, அதுக்கப்புறம் அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருடம் பயணிச்சு ஒரு உச்சத்த தொட்டு, இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, ஐடி செக்டார் ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல ஐடிபிஸ் நம்ம டைரக்ட்டா நேரடியா ஐடி நிறுவன பங்குகள காட்டிலும் ஐடிபிஸோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி 22ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள்ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சேன். சில பங்குகள் அதுல டிசிஎஸ் இல்ல. பட் விப்ரோ இருந்தது, இன்ஃபோசிஸ் இருந்தது, HCL இருந்தது. அதுக்கப்புறம் ஐடிபிஸ். நான் ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண இடமே ஐடிபிஸ் தான். ஐடிபிஸ் அந்த டைம்ல ஒரு ₹28 கிட்ட நான் ஃபர்ஸ்ட்டு இதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஐடிபிஸ் நல்ல ரிட்டர்ன் அண்ட் அதே நேரத்தில் ஐடி நிறுவன பங்குகளுமே பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. டிசிஎஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ₹4,600 போச்சு. இன்ஃபோசிஸ் ₹1,900 போச்சு. விப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்தது. HCL டெக்கோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருந்தது. ஆனால் இப்போ அனைத்து ஐடி நிறுவன பங்குகளுமே இதுக்கு முந்தைய அதாவது 2022ல் இருந்த லோவை காட்டிலும் பெரிய அளவுக்கான ஒரு சரிவை வந்து கொடுத்துருக்கானா. ஐடி செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேம் 22ல என்ன லெவல் இருந்ததோ அந்த லெவலை ரீச் பண்ணுச்சு. பட் இப்போ கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கானா. 2022 லெவலை டெஸ்ட் பண்ணியிருக்கு. பட் அப்படி டெஸ்ட் பண்ணியும் கூட ஐடிபிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ்க்கே போகல. ₹30 வரைக்கும் போச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஐடிபிஸ். ஆனால் அதுக்கு கீழே வந்து போகலை. ஃபைனலாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நஷ்டம் இல்லை. வாங்கின காஸ்ட்டு கிட்ட அதை காட்டிலும் கொஞ்சம் அது ஒரு லாபத்தில் தான் ஐடிபிஸ் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு. மாறா இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது 2022 லோவை கட் பண்ணுச்சு. HCL டெக் பார்க்கும்போது ஒரு இறக்கத்தை கொடுத்தது. விப்ரோ கொடுத்துருக்கு. அந்த 2022 லோவில் தான் இருக்குது. டிசிஎஸ் இந்த எல்லா லோவையும் 22ல இருந்த லோவை காட்டிலும் இப்போது மரணடி வாங்கின ஒரு நிறுவனமாக இருக்குது. இப்போ ஐடி செக்டார் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் ஓடிட்டு இருக்கு. ஐடிபிஸ் ஓரளவு சேஃபராக இருக்குது. ஐடிபிஸ் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணுறதை விட பல வகையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பல முறை பேசியிருக்கோம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னா ஐடிபிஸ் தான் ஒரே வழி அப்படின்ட்டு. ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் ஒரே வழின்ட்டு பேசியிருக்கோம். அடுத்தது நம்ம ஃபார்மா செக்டரை பார்ப்போம். இப்போது ஐடி செக்டாரோட ஏற்ற இறக்கங்களை க்ளீனாக வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போது ஃபார்மா செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி பெருசாக எதுவுமே இருக்காது. ஃபார்மா செக்டார் இப்போவுமே ஒரு நல்ல ஒரு உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபார்மா செக்டாரையும் ஒருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ? ஃபார்மா பீஸ் பார்த்தீங்கன்னா ₹11.25 கிட்ட இருக்கும்போது ₹11.80 கிட்ட இருக்கும்போது ஃபார்மா பீஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்மா பீஸ் அப்போ எங்கே இருந்ததுன்னு பாருங்கள். அதாவது ஃபார்மா இண்டெக்ஸ் எங்கே இருந்ததுன்னு பாருங்கள். பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸ் இருந்தது. இந்த இடம் தான் அந்த இடம். இந்த இடத்துல சிப்லா நிறுவனம் நமக்கு இருந்தது, நாட்கோ இருந்தது, அண்ட் இதுக்கு முன்னாடி ஜைடஸ் இருந்தது, ஆரோ ஃபார்மா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸை 22 to 23 வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நடைபெற்ற ஒரு பெரிய ஒரு ரேலியில் ஃபார்மா செக்டார் பெரிய அளவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஆரோ ஃபார்மா பார்க்கும்போது கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சைடஸ் ஒரு டபுள் த டைம்ஸ் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சில ஃபார்மா கம்பெனிஸ் அப்பவும் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான ஃபார்மா கம்பெனிஸ் தான்
இப்போ நம்ம எடுத்து பார்க்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. சன் ஃபார்மா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, சிப்லா பண்ணியிருக்கு. அண்டு இப்போ டாக்டர் ரெட்டியெல்லாம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. அண்டு நாட்கோ ஃபார்மா பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ பாதிப்பில் தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. சன் ஃபார்மா பார்க்கும்போது இப்போவும் நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் ஃபார்மா பீஸ் வேற லெவலான பர்ஃபார்மன்ஸ். இப்போ நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்காக ரெட்டியை சூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நாட்கோவை சூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை சன் ஃபார்மாவை சூஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஃபார்மா பீஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பீட் பண்ண ஒரு ரிட்டனாக தான் அமைஞ்சிருக்கு. பட் சன் ஃபார்மா பெட்டர் ரிட்டனை கொடுத்துருக்கோம். 1000 கிட்ட ஏதோ இருந்தது, இப்போ பார்க்கும்போது 1900 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஃபார்மா கம்பெனிஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ், பட் அந்த ஃபார்மா கம்பெனிஸ் நம்மக்கிட்ட இருந்திருக்கணும். இல்லைன்னா நமக்கு அது ஒரு இழப்பாக வந்து மாறி இருக்கும். இதே ஃபார்மா பீஸை நம்ம போட்டிருந்தோன்னா ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா நம்மளால் அடைஞ்சிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண முடியல, ஸோ அதில் இருந்து வெயிட் பண்ண முடியல, ஸோ அது தொடர்ந்து மேபி ஒரு டிப் ஏற்பட்டதுன்னா என்னால் அதை முடியாது, பிடிக்க முடியாது அப்படின்ட்டுலாம். ஸோ நம்மளோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். அப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த கட்ட மாற்று வழி எதுன்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் அட் ETF, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அதை நம்ம கவனமாக வந்து தேர்வு செய்யணும். அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு சின்னதாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது 2023 இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஃபார்மாவோட ஏற்றம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு ஏற்றம், நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. 11,000 பாயிண்ட்ஸில் இருந்தது இப்போது 25,000 பாயிண்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபார்மா செக்டர். ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ எப்படி வீக்காக இருக்குது, ஆனால் ஃபார்மா செக்டர் பாருங்கள் நல்ல ஒரு உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபார்மா செக்டாரில் ஒரு 20 பங்குகள் இருக்குது. ஸோ அந்த 20 பங்குகளில் பல பங்குகள் பார்த்திங்கன்னா இப்போ பீக்கில் இருக்குது. லார்ஸ் லேப் எடுத்துக்கலாம், ஆரோ ஃபார்மா எடுத்துக்கலாம், அண்டு சன் ஃபார்மாவும் ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்குது. இன்னும் பல ஃபார்மா கம்பெனிஸ், டிவிஸ் லேப், இதெல்லாமே ஒரு நல்ல உச்சத்தில் ட்ரேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம போய் இப்போது ஃபார்மாவை அடுத்து சூஸ் பண்ணுறது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. ஆனால் ஸோ ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, ஜெயபிரகாஷ் அப்படிங்கிறவர், ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைமில் டெக்கை காட்டிலுமே ஃபார்மா செக்டார் தான் பெட்டராக இருக்கும், ஃபார்மா இஸ் த நியூ டெக் அப்படின்ட்டு அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ரைம் செக்யூரிட்டிஸ், ஸோ அதோட எம்டியாக இருக்கக்கூடிய இந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபார்மா செக்டார் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை பொதுவெளியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையா, இப்போ அட்ராக்டிவாக இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இது அட்ராக்டிவாக இல்லை. ஸோ மாறா ஐடி பீஸில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தவறு பண்ணணுமோ அதே தவறு இங்கே நடப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஒரு உச்சத்தில் இருக்குது. ஸோ இந்த உச்சத்தில் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்கிறது ஸோ எவ்வளோ ஒரு ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஐடி எடுக்கலாம். ஸோ இது ஒரு காலத்தில், நான் இப்போ பேச வரல, 24 நான் பேச வரல, 24க்கு முன்னாடி 21 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பயத்தை வந்து கொடுத்தது. ஸோ அப்போது நல்ல ஒரு உச்சத்தில் இருந்ததுங்க ஐடி செக்டார். அங்கேருந்து சரிவை சந்திச்சது நம்ம பார்த்தோம். அப்போது தேடி தேடி போய் டெக்னாலஜி ஃபண்டில் முதலீடு பண்ணாங்க. பல பேர் ஐடி நிறுவனங்களில் நேரடி முதலீடு உச்சக்கட்ட பீக்கில் பண்ணாங்க. அப்போ நான் சில பேர் கூடலாம் பேசியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், புதுசாக இருந்தது சேனல் வந்து, அந்த டைமில் பெருசாக ரீச் எல்லாம் இல்லை. ஸோ அப்போ டைம் இருந்தது, நிறையா ஒர்க்கும், பெரிய ப்ரெஷர் இல்லை. சில பேர்கிட்ட தான் பேசியிருக்கேன். ஸோ நிறைய பேர் டெக்னாலஜி ஃபண்டில் முதலீடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டாங்க, டிப்பில் எக்ஸிட்டும் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பீக்லேயுமே பெரிய அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பீக்கில் முதலீடு நம்ம பண்ணணும்னா தொடர்ந்து டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணுவோம். ஒரு கட்டத்தில் நம்மளுடைய பொறுமையை இழந்து ஸோ கடைசி நேரத்தில் விற்றுட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு டவுனை தொட்டுருச்சு இந்த ஐடி செக்டார். ஸோ இந்த டவுனோட பீரியட் பாருங்கள். ஸோ கரெக்டாக இதோட டவுன் எங்கன்னா 22 ஜூனில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து இது மேலே ஏறுவதற்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் கிட்ட டைம் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் கூட நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் தான் பெரிய ஒரு ஏற்றம் அப்படின்னு பார்க்கும்போது 24 தான் இந்த ஃபார்மா செக்டரில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு அளவு ரிட்டன், ஒரு நம்பிக்கை பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சைட்வே அண்ட் ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால் நம்மளை ரொம்பவே வந்து சோதிச்சிரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த டைமில் நம்மளுடைய ஒரு கான்ஃபிடென்ட்டை இழந்து அதுக்கப்புறம் வந்து லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. இது ஃபார்மா இண்டெக்ஸுக்கு கச்சிதமாக பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த ஃபார்மா இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷனில் தான் ஃபார்மா இண்டெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது போக டேரிஃப் எல்லாம் பற்றி இவர் பேசியிருக்காரு. டேரிஃபில் வந்து
பெருசாலாம் எதுவும் வந்து பண்ண முடியாது. ஸோ டாரிஃப்னால பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த டாரிஃபை தாண்டி இப்போ ஃபார்மா நிறுவனங்கள் என்ன மாதிரியான ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்ட்டு நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரெஷர் எத்தனை நாட்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டுலாம் நமக்கு உறுதியாக வந்து தெரியாது. ஸோ அடுத்த பிளாக் பஸ்டர் ட்ரக் ஒன்று வந்து கிடைக்கணும். அது கிடச்சி அதிலிருந்து நிறுவனங்கள் வருமானம் ஈட்டணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு அருகில் தெரிஞ்சால் மட்டும்தான் அது பின்னாடி நம்ம போகவே முடியும். ஸோ அப்படிப்பட்ட பிளாக் பஸ்டர் ட்ரக் என்னன்னா செமக்ளூடைட் தான். ஸோ இந்த செமக்ளூடைட் ஜெனரிக் வருவதற்கு இன்னும் காலதாமதம் இருக்குது. இடைப்பட்ட டைமில் என்ன ஒரு மாற்றம் வேணால் ஏற்படலாம். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம ஃபார்மா இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ அது எடுக்கிறதுக்கு டைம் அதிகமாகும். ஸோ பீக்கில் இருக்குது. அண்டு அனைத்து நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா இந்த செமக்ளூடைட் ஜெனரிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒவ்வொரு நிறுவனங்களும் காலதாமதமாகி தான் வந்து வரப்போகுது. அதில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணும்போது தான் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக வந்து இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த ஃபார்மா இண்டெக்ஸ் ஒர்த்தான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். மாறா உச்சக்கட்ட ரிஸ்கில் இருக்குது, உச்சக்கட்ட பீக்கில் இருக்குது. அதனால் ரொம்ப வந்து நம்ம தெளிவாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது இந்த இடத்துலங்கிறத இந்த இடத்துல நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம அப்பப்போ செக்டார் வைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செய்திகள் இல்லை நண்பர்களுடைய கேள்விகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அதை எடுத்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பேச ட்ரை பண்ணலாம். அடுத்தது இந்துஸ்தான் ஜிங்க் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ இந்துஸ்தான் ஜிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 கோடி, ஒரு 5,000 கோடி கிட்ட வந்து முதலீடு பண்ண போகிறதா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபெக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பண்ணுறதுக்கு இந்துஸ்தான் ஜிங்க் ரெடியாக இருக்காங்க. ஸோ யாரோட குழுமம் தெரியும், வேதாந்தாவோடது. ஸோ பெரிய அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். ஸோ சில்வரோட ப்ரைஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்ட் ஆகிட்டு இருக்குது. கோல்டோட ப்ரைஸும் கரெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ கோல்டுன்ட்டு ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ கோல்டு அப்படியே கொஞ்சம் மின்னுறதை வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் மெட்டல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளை தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம போய் முதலீடு பண்ணுறது ஒரு ஆபத்தான ஒன்று. ஒரு பாட்டமில் நம்ம பண்ணணுமா தரமான ஒரு முதலீடு மாற்றுக்கருத்தே இல்லை. ஸோ அதே ஒரு முதலீடை எப்போவுமே ரிட்டர்ன் கிடைக்கும்ட்டு நம்ம போய் பண்ணணும்னா கண்டிப்பாக கிடைக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோல்டு பீஸை 119 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அது டபுள் ஆகணும்னா கோல்டு எங்கே போகணும்? ஸோ கோல்டு இன்னும் டபுள் ஆகணும். டபுள் ஆகுமா? ஆகாது. இன்னும் வரக்கூடிய நியர் டேர்மில் கோல்டு டபுள் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் டபுள் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கே தவிர மற்றபடி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பீக்கில் கோல்டாக இருந்தாலுமே தப்பு தான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வாதம். ஸோ வாங்கியிருக்காங்க நிறையா பேர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண முடியாது. 55 ரூபாய்க்கு இருந்தது கோல்டு பீஸ். அப்போது ஒரு சான்ஸை கொடுத்தது. அதுக்காக தினம் அதை பற்றி நம்ம பேசுகிறதுனால அந்த இடம் இன்னும் பெருசாக ரொம்ப மாறிட்டே இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், லாபத்தை அள்ளி வீசும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதாந்த் ஃபேஷன் மன்யவார். ஸோ இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மன்யவார். இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த நிறுவனம் இன்னும் கொஞ்சம் வந்து சரியணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஸோ க்ரோத் வந்து இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பேசுனது தான். க்ரோத் பார்க்கும்போது ஸ்லோ டவுன் ஆன காரணத்தினால நிறுவனத்தோட விலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரிவை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல டிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மன்யவார் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது வேதாந்த் ஃபேஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்து டெஃபினட்டாக ஏற்படணும். அதர்வைஸ் வந்து சான்ஸ் கிடைக்காது. இந்த காலாண்டு 81 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் நம்ம இந்த மன்யவாரை பொறுத்த வரைக்கும். பட் இது ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான். போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 11 கோடி உயர்ந்திருக்கு. இருந்தாலும் க்ரோத் வந்து வேகமான வளர்ச்சி இல்லை. ஸோ இவங்களுடைய வேல்யூவேஷன் பார்க்கும்போது நல்லா கரெக்டாக இருக்குது. ஃபர்தராக கரெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ ஃபர்தராக கரெக்ட் ஆச்சுன்னா மேபி இந்த இடத்துல நமக்கு சான்ஸ் ஏற்படலாம். ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபோக்கஸ்டு பிராண்ட் இது. ப்ரீமியமாக அவங்க மார்ஜின் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். நல்ல ஒரு மார்ஜினில் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த மன்யவார். ஸோ இவங்களுடைய நெட் மார்ஜின் பார்த்தோம்னா 26% கிட்ட இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 43% கிட்ட இருக்குது. ஸோ ஒரு பெட்டரான ஒரு மார்ஜின் கொடுக்கக்கூடிய நிறுவனம், ஹை காஸ்ட் ப்ராடக்டை விற்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனம் இன்னும் கொஞ்சம் ஒரு சேல்ஸ் வளர்ச்சியை கொடுத்ததுன்னா கண்டிப்பாக இவங்க ஒரு ஃபெஸ்டிவ் சீசனை பேஸ் பண்ண ஒரு நிறுவனம் தான். ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் ஒரு நல்ல வருமானத்தை கொடுப்பாங்க.
அதுக்கப்புறம் அவங்களுடைய வருமானம் கொஞ்சம் வந்து குறையிறதுக்கான ஒரு விஷயம் தான் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து அவங்க வளர்ச்சிய குடுத்தாங்கன்னா, ஸோ கண்டிப்பா இந்த நிறுவனம் ஒர்த்தா இருக்கும். பட் அதுக்குள்ள கரெக்ஷன் ஏற்படும். ஏற்படட்டும். ஒரு நல்ல மதிப்பீடு வரும்போது இத வாங்கி பொறுமையா உட்கார்றத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். அடுத்தது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸோட ஜாப்ப வந்து நிராகரிச்சிருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்காங்க. பட் அந்த ஜாப்ப அந்த நபர் பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டு, அவர் என்ன பண்ணியிருக்காரு, சொந்தமா பிசினஸ் பண்ணியிருக்காரு. அரிசி மண்டி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த அரிசி மண்டி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வருடத்துக்கு ரூ. 25,00,000 வருமானத்த வந்து ஈட்டி குடுக்கிறதா தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20,000 கிலோ வரைக்கும் அரிசி ஓட்டுறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஒட்டுமொத்த காஸ்ட் அரிசிய விவசாயிகிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்றதுலருந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், அந்த சார்ஜ் இது எல்லாம் சேர்த்தி கிலோவுக்கு ரூ. 40 கிட்ட வருது. ஸோ இவங்க வந்து ரீட்டெய்லர்ஸ்க்கு ரூ. 40 வந்து ரூ. 50 குடுக்குறாங்க. ரூ. 10 பார்த்தீங்கன்னா, இவருக்கு நெட் லாபமா வந்து இருக்கு. 1 கிலோக்கு ரூ. 10 வந்து லாபமா வந்து இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வருடத்துக்கு இந்த அளவுக்கான வருமானத்த இவங்க ஈட்டுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல பிசினஸ். இந்த நபர் பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி ஜாப்ப வந்து நிராகரிச்சது சரியான ஒரு முடிவா தோணலாம். ஆனா அனைவருக்கும் இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்குமா? அரிசின்ட்டு இல்ல. பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொதுவா சூட்டபுளா இருக்குமான்னு கேட்டா, அது ரொம்ப டவுட்டு தான். ஸோ பிஸ்னஸ் நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச ஒண்ண தான் பண்ணணும். தெரியாத ஒண்ண நம்ம பண்ணுனோம்னா, அதில இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே தான் பங்குச்சந்தையும். ஸோ பங்குச்சந்தை ஈஸியா இருக்கு. ஸோ பெரிய மணி இன்வால்வ் ஆக போறதில்ல. ரீட்டெயில் இன்வெஸ்டர் அளவா தான் வந்து போடுவாங்க. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு புரிதல் இல்லன்னா, எந்த இடத்துலயும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பலரும் பார்த்தீங்கன்னா, இந்த பரிதாபங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த கருப்பட்டி காப்பி ஆரம்பிக்கிறேன், இந்த கடை ஆரம்பிக்கிறேன், தட்டு வடை கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் பேசிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆயிருக்கும். நீயா நானால கூட அத பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ ரொம்ப கடினம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. தெரியாம நம்ம போயிட்டு ஃப்ரான்சைசி எடுத்து பிஸ்னஸ் பண்றோம், இல்ல ஓனா பண்றோம் அப்படின்னா, ஆபத்து அதிகமா இருக்கு. ஸோ எல்லாருக்கும் சூட்டபிள் இல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜாப்ல இருந்துட்டு நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாரியான ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா வந்து பண்ணணும். என்னோட நண்பர், என் கூட ஒர்க் பண்ண நண்பர், என்ன விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நண்பர், ரொம்ப காலமா வேலை செய்தாரு. அங்கருந்து Amazonக்கு அவர் மூவ் ஆனாரு. கடைசியில Amazon அவருக்கு சூட்டபிளா இல்ல. ஸோ அந்த நேரத்தில பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அவருக்கு பேக்கப் இருந்தது. பேக்கிங் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்க. அதனால ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சாங்க. ஒரு ட்ரெஸ் ஷாப் ஆரம்பிச்சாங்க. வெற்றிகரமா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரெஸ்ல இருந்து அடுத்த ஒரு ஷாப் என்னன்னா, ஸோ ஃபுட்வேர்ஸ் அதுக்குள்ளேயும் போயாச்சு. நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ரன் ரன் பண்றாங்க. ஆனா, எல்லாரும் இத வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்களான்னு கேட்டா, கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ ஜாப்ல இருந்துட்டே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய இடத்த தேர்வு செய்து, அதுல வந்து வேலை செஞ்சுட்டே செய்யறதுக்கு பார்ட் டைமா நம்ம அத பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதுல ஒரு வெற்றி, அதுல இருக்கக்கூடிய நெளிவு சுளிவுகள் கற்ற பின்னாடி, நம்ம அத விடுறதுல எந்த ஒரு தவறும் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. இது வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, ஸோ நம்ம நமக்கு பேக்கப் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம வேலை செஞ்சா தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியும் பார்த்து இருக்கணும். கண்ணி வெடியில கால வச்சோம்னா, எப்படி பீஸ் பீஸா போவோமோ, அந்த மாரி நம்மளுடைய கெரியரே பீஸ் பீஸா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பொறுமையா முடிவுகள் எடுக்கும்போது, அதற்கான ஒரு டைம நம்ம குடுக்கும்போது வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ஸோ நம்ம இன்னும் இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாரி செய்திகள் நெறையா வரலாம். ஸோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வேலைய குவிட் பண்றது, காலேஜ் படிக்க வேண்டாங்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. பேசுறவனெல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய இவனாட்டம் பேசிட்டு இருப்பான். ஸோ வேலை எதுக்குடா? 9 டூ 5 ஜாப் எதுக்கு? அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பான். நான் இங்க ட்ரேட் பண்ணேன்னா, அது பாட்டுக்கு எனக்கு சம்பாரிச்சு குடுக்கும். ஆட்டோமேட் ட்ரேடு, அல்காரிதம் ட்ரேட் அப்படின்ட்டு உருட்டுன்னு உருட்டுவானுங்க. ஆனா அவனுங்கலாம் பார்த்தீங்கன்னா, காணாம போயிருவானுங்க. ஸோ சஸ்டெயின் ஆக முடியாது. இந்த மாரியான விஷயத்துல. ட்ரேடெல்லாம் பண்ணி பொழைக்கணும்னா, கண்டிப்பா பொழைக்க முடியாது. அதே மாரி இந்த வேலைய விடுறது, காலேஜ் படிக்க மாட்டேங்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு ஆகாது. ஸோ படிப்பது ரொம்ப முக்கியம். காலேஜ்ன்ட்டு இல்ல, தொழில் கல்வி கூட ரொம்ப பெட்டர் தான். ஐடிஐ, டிப்ளமோ இது கூட ஒரு பெட்டர் தான். பட் ஒரு தொழில் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல. ஒரு ஸ்டார்ட்டிங் டைம்ல ஒரு வேலைக்கு போறதுங்கிறது நமக்கு பலவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. சம்பளம் அப்படிங்கிறத தாண்டி சம்பளம் நம்ம குடும்பத்த நடத்த உதவும். எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள செதுக்கறக்கு உதவும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது
ஓஎன்ஜிசி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓஎன்ஜிசி பார்த்தீங்கன்னா, இப்போ மகாநதி ஆஃப் ஷோர்ல பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஓஎன்ஜிசிக்கு அடுத்த ஒரு கெப்பாசிட்டிய வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இது ஓஎன்ஜிசிய பொறுத்தவரைக்கும் மிகவும் நல்ல செய்தியா இருக்கு. ரீசென்ட்டா க்ரூடோட சரிவு ஏற்படும்போது ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா போன்ற நிறுவனங்கள் கடும் சரிவ கொடுத்தது. இப்போ பார்க்கும்போது லைட்டா ஒரு ரெக்கவர் ஏற்பட்டிருக்கு. பட் இது நிலைக்குமான்னு பார்க்கணும். ஸோ இவன்லாம் சரியணும். சரிஞ்சா நமக்கு ஒரு சான்ஸ் வந்து டெஃபினட்டா கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். சரி, ஆயில் இந்தியா என்ன ரேட்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆயில் இந்தியா ரூ. 450 கிட்ட இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ரெக்கவரை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். பட் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இறக்கி விடுங்கடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில போட்டு அடிச்சு பொளந்தாங்கன்னா, அப்போ இத பத்தி நம்ம திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.